ஐயா உங்க பேர் என்னங்க? சினோஜ். வயசு என்ன ஆகுது? 37. நான் பேசுறது புரியுதுன்னா அவர் சொல்லுவார் கரெக்டாக. எத்தனை மாசத்துக்கு முன்னாடி எங்க வந்தீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்க. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? வெரிகோஸ் அல்சர் புண்ணு. அது இல்லாத உங்களுடைய ವೈರಸ್ சரியில்லை. ಮುಂಚೆ ನೀವು ಬರಕ್ ಮುಂಚೆ ಏನೇನು ತೊಂದರೆ ಇತ್ತು, ಏನ್ ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಅದನ್ನ ನೋಡಬಹುದು. ವೆರಿಕೋಸ್ ಅಲ್ಸರ್ ಆಗಿತ್ತು. ವೆರಿಕೋಸ್ ಅಲ್ಸರ್ ಫುಲ್ ನೋವಿತ್ತು. ಆಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಸ್ವಲ್ಪ ಇದಾಗಿತ್ತು. ಗ್ಯಾಸ್ಟ್ರಿಕ್ ಫಾರ್ಮ್ ಆಚಿ, ಚೆಸ್ಟ್ ಪೇನ್ ಆಚಿ, ಬ್ಯಾಕ್ ಪೇನ್ ಆಚಿ ಎಲ್ಲ ಹೋಗೈತೆ ಸರ್. ಸ್ವಲ್ಪ 2 ತಿಂಗಳಿಂದ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಗಾಯ ಒಣಗ್ತಾ ಬಂದೈತೆ. ಎಲ್ಲ ಬೇರೆ ಇನ್ನೇನೇನು ತೊಂದರೆ ನಿಮ್ಗೆ ಇದ್ದಿದ್ದ? ಡೈಲಿ ಮೋಷನ್ போகிறீங்களா? டெய்லி மோஷன் போறீங்க. ஓகே. இப்போ அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது, 2 நாளைக்கு ஒரு போகிறது, அதெல்லாம் எதுவும் இல்லை. தூங்கி எந்திரிச்சோடனே மோஷன் போகுது. பசி எப்படி இருக்கு? பசி நல்லா இருக்கு. தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் நல்லா சூப்பராக இருக்கு. தூக்கம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல வலி வரும், அது இப்போ எப்படி இருக்கு? அந்த வலி இல்லை. பேக் பெயின் இல்லை. கீழே கால் ஜூம் ஆகுறது, நரம்பு பிடிக்கிறது, அதெல்லாம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி மருந்து போயிடும், செருப்பு போட்டாலும் தெரியாது, நரம்பு இழுத்து பிடிக்கும், எரிச்சல் ஆகும். அது இல்லாத இந்த புண்ணுனால வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கால் நரம்புலாம் சுருண்டு இருந்தது. எதிலிருந்து சுருண்டு இருந்தது? இந்த தொடையிலிருந்தே சுருண்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த சுருக்கம்லாம் இல்லை. இந்த நரம்புக்கு சுருண்டு இருந்தது இல்லை, இந்த காலில் சுருண்டு இருந்ததுலாம் இல்லை. இந்த கால் இது வரைக்கும் கருப்பாக இருந்தது இல்லையா? கருப்பாக இவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தது. இது வரைக்கும் கருப்பாக இருந்தது. இப்போ நான் சார் ಇಲ್ಲಿ ನರ ಸುತ್ತು ನಿಮ್ಗೆಲ್ಲ ಇದು ಫುಲ್ ಇಲ್ಲಿ ಇತ್ತು ಸರ್. ಇಲ್ಲೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಮೇಲೆವರೆಗೂ ಕಪ್ಪಗಿತ್ತ, ಅಲ್ಲಿವರೆಗೂ ಇತ್ತ. ಎಲ್ಲ ಬಂದೈತೆ. ಅಂದ್ರೆ ರಕ್ತ ಚಲನವಲನ ಇಲ್ಲದೆ ಅದೆಲ್ಲ ಫುಲ್ ಕೆಟ್ಟೋಗಿತ್ತು. சரி நேரில் முன்னாடி அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, இந்த வெரிகோஸ் பெயின் அப்படிங்கிறதுல தொடையிலிருந்து கால் வரையும் நரம்புகள் சுருண்டு இருந்தது. அது இல்லாத இந்த நரம்புகள்ல வெடிப்பு ஏற்பட்டு புண்ணாகி வெடி சொலை. அதனால புண்ணானது, அந்த புண்ணு வந்து ஆறாம எத்தனை வருஷமா அந்த ப்ராப்ளம் இருந்தது? 2019. அதாவது சுமார் 6 வருஷமா இந்த பிரச்சனை இருந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தப்ப இந்த வெரிகோஸ்னால அவருடைய மலக்குடல் பிரச்சனை, கேஸ்ட்ரிக், சிறுமூளையோட ரத்த ஓட்ட அடைப்பு, நரம்பு ரத்த ஓட்ட அடைப்பு, இதயத்துக்கு போற ரத்த ஓட்ட அடைப்புலாம் இருந்தது. இதனால இவர் தாங்க முடியாத வழியில இவருக்கு சரியாக உணவு எடுக்க முடியல, வேலைக்கு போக முடியல, தூங்க முடியல. அதாவது ஒவ்வொரு செகண்டும் உயிர் போற வழி நைட்ல வந்து அந்த கண்காலில் புண்ணு இருக்கையெல்லாம் இருந்தது. இந்த 2 மாசம் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய உள்ளுறுப்பினுடைய பலம் நல்லா இருக்கு, என்னுடைய இயற்கையான விஷயங்கள் எல்லாமே நார்மலா நடந்துட்டு இருக்கு. அது இல்லாத தொடையில இருந்து வந்த அந்த வெரிகோஸோட அந்த நரம்பு சொல்லிட்டு இப்ப வெளியவே தெரியல அப்படிங்கிறாரு. வெளியவே தெரியலங்கிறாரு. முன்ன செருப்பு போட்டா கூட உணர முடியாத அந்த கால் வந்து உணர்ச்சி இல்லாத கால் இப்ப எல்லாமே உணர்ச்சி இருக்கு. அந்த புண்ணுல நீர் வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். கீழே அதுக்குன்னு தனியா ஒரு துணி வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாம 2 மாசத்துல எனக்கு அந்த புண்ணு உணர்ந்து முக்காவாசிக்கும் சரியாகி அதையெல்லாம் எனக்கு மூடிடுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. சரிதானுங்கய்யா? சரிதான். இது வந்து 6 வருஷமா நீங்க வந்து பல இடங்கள்ல வைத்தியம் பார்த்துருக்கீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணி இந்த நரம்பை எடுக்கணும், ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು. ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ನರ ತೆಗೆದ್ಮೇಲೆ ಇದು ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ಅಂದ್ರೆ ಕಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ನರನೇ ತೆಗಿಬೇಕು ಅಂತ. ನಮ್ಮ ಹತ್ರ ಬೇರೆ ಮದ್ದೆಲ್ಲ ರೆಡಿ ಆಗಿದೆ. ಮೆಡಿಸಿನ್ ಎಲ್ಲ 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ. இப்ப நீங்க ஹாப்பி தான், ஃபுல் ஹாப்பி, கான்ஃபிடென்ட் இருக்கு. லைஃப் இனிமேல் நம்ம வேற லைஃப் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் இருக்கு. அதே மாதிரி இவரோட கூட ஒரு நண்பர் வந்து கூட்டிட்டு வருவார். அவர் என்ன கருத்து சொல்றாரு, இல்ல இந்த மருத்துவத்தை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா வாங்க. ஐயா உங்க பேருங்க? கிஷோர். இப்ப நீங்க தான் இவரை கூட்டிட்டு வருவீங்க. ஆமா சரி. இவர் மேல இந்த அன்பு, இவரை கூட்டிட்டு வருவீங்க, இவர் எப்படியா சரியாக இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ಮೊದಲನೇ
ನಾನು 6 ವರ್ಷದಿಂದ ನೋಡಿದ ಕಾಲು ಹೊಡ್ಕೊಂಡಿದ್ದ ನೋವು ಜಾಸ್ತಿ ಇತ್ತು. ಈಗ 2 ತಿಂಗಳಿಂದ ಅವ್ರು ನಾನು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತೋರಿಸಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರಿಂದ ನನಗೆ ಗುಣ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮೆಡಿಸಿನ್ ಎಲ್ಲ ಸದ್ದಾಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲ ಪೂರ್ತಿ ಆರೋಗ್ಯ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ಪರಿಹಾರ ಆಗಿದೆ ಅಂತ இந்த மருத்துவத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மெடிசன் பத்தி நீங்க சித்த மருத்துவம் 6 வருஷமா பல இடங்கள்ல மருத்துவத்துல சரியாகாம இருந்து இங்க வந்து 2 மாசத்துல இது எப்படி நடந்தது? ಅದನ್ನ ಸರ್ ನಾನು 6 ವರ್ಷದಿಂದ ನಾನು ಮೆಡಿಸಿನ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಅದು ಏನು ಪ್ರಯೋಜನ ಆಗ್ತದೆ. 2 ತಿಂಗಳು ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡ್ರೆ ನಮ್ಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ಗುಣ ಆಗ್ತಾ ಇದೆ ಅನ್ಕೊಂಡು ನಾನು ಅದನ್ನ ಇದು ಮಾಡ್ಕೋತೀನಿ, ಮನವರಿಕೆ ಮಾಡ್ಕೋತೀನಿ. ಆ 2 ತಿಂಗಳು ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡ್ರಿಂದ ಇವರು ಪೂರ್ತಿ ಗುಣಮುಖನಾಗಿ ಕಾಲೆಲ್ಲ ವಾಸಿಯಾಗಿ ಕ್ಯೂ ಎಲ್ಲ கேள்வி எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ் மருத்துவத்துல தமிழ்நாட்டுல இருந்து வந்து கர்நாடகாவில் நம்ம இங்க பார்த்து இவருக்கு இவ்வளவு குணமானதுல இங்க இருக்கிற கன்னட மக்களுக்காக நம்ம மருத்துவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ಇದು நீங்க விருப்பப்பட்டு கேட்டதுனால ಅದನ್ನೇ ಇವಾಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ ನನಗೆ ಎಲ್ಲ ಇಂಗ್ಲಿಷ್ ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡು ಎಲ್ಲ ತರ ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡು ನನಗೆ ಅದಷ್ಟು ಗುಣಮುಖ ಆಗಿ ಕಾಣ್ಬರ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇವ್ರ ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡ್ಮೇಲೆ ಅದೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ವಾಸಿಯಾಗಿ ಆ ಮೆಡಿಸಿನ್ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಇದಿದೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ಕ್ಲಿಯರ್ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ ಅನ್ಕೊಂಡು ನಾನು ಇದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. எல்லா புகழும் இறைவனுக்கு, சித்தர்களுக்கு, சிவனுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். நமஸ்தே. நமஸ்தே.